ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆதார் கார்டிலேருந்து முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய ஐடென்டிட்டி ப்ரூஃபும் அட்ரஸ் ப்ரூஃபும் அப்டேட் பண்ணுறதுக்கு செப்டம்பர் 14 லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். 1 மினிட்ல எப்படி நம்ம அதை செக் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். இதனுடைய அஃபிஷியல் வெப்சைட் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது வந்து யார் யார் அப்டேட் பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறத செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. இதில் உள்ளே போனோன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். இந்த பேஜில் வந்து ஃபஸ்ட்டே கொடுத்துருக்காங்க, டாக்குமெண்ட் அப்டேட்டுக்கு வந்து செப்டம்பர் 14 தான் லாஸ்ட் டேட்டு, வித் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து யார் யார் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு செக் ஆதார் வேலிடிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கீழேயே. அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இது சிம்பிள் தான், நம்ம ஃபோன்லேயே வந்து செக் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஆதார் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்மளுடைய கேப்சா கோட் என்ட்ரு பண்ணிக்கலாம். என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்துடணும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். அப்படி சப்போஸ் நமக்கு வந்து அப்டேட் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா அது எப்படி பண்ணலாம், அதில் என்னென்ன ப்ரூஃப் வந்து வைக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ப்ரொசீட் கொடுத்துட்டோன்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இது என்ன ஃபெசிலிட்டிக்காக இப்படி கொடுத்துருக்காங்கன்னா, 10 இயர்ஸ்க்கு மேலே சிலர் வந்து இப்போது நம்ம ரேஷன் கடைக்கெல்லாம் போகும்போது நம்மளுடைய கைரேகை வந்து அப்டேட் ஆகாமல் இருக்கும். கைரேகை வந்து ரொம்ப டைம் நம்ம நிறையா டைம் வச்சா தான் வந்து விழுகுது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதனால் நம்ம 10 இயர்ஸ்க்கு மேலே அப்டேட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஆதார் வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட்டட். இந்த மாதிரி எம்டியாக இருந்ததுன்னா நம்ம வந்து அப்டேட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இதுவே வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீனுக்கு தெரியுது பாருங்கள், ஆதார் நம்பர் ரெக்வைஸ் டாக்குமெண்ட், அதாவது ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டியும் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் ப்ரூஃபும் தேவைப்படுது, இதை வந்து அப்லோட் பண்ணுங்கள் அந்த வெப்சைட்டில் அப்படின்னு கொடுத்தா மட்டும் நம்ம வந்து அப்லோட் பண்ணால் போதும். டாக்குமெண்ட் அப்டேட் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணி நம்ம உள்ளே போய்க்கலாம். இதில் என்னென்ன சப்மிட் பண்ணணும், எப்படி சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் கேன் பி சப்மிட்டட் ஆன்லைனில் இந்த மை ஆதார் போர்ட்டலில் சப்மிட் பண்ணிக்கலாம். என்னென்ன சப்மிட் பண்ணணும் அப்படின்னா, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி கார்டு, கவர்மெண்ட் இஷ்யூடு ஐடி கார்டு, சர்டிஃபிகேட் ஹேவிங் அட்ரஸ், இதெல்லாம் அட்ரஸ் ப்ரூஃபாக வச்சுக்கலாம். பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, செகண்டரி ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட்டு வித் ஃபோட்டோகிராஃபோட, கவர்மெண்ட் இஷ்யூடு கார்டு, இது எல்லாமே நம்ம வந்து ஐடென்டி ப்ரூஃபாக வச்சுக்கலாம். எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் பில்லு 3 மந்த்ஸ் லாஸ்ட் 3 மந்த்ஸோடது, போஸ்ட் ஆஃபீஸு, இதெல்லாம் வந்து அட்ரஸ் ப்ரூஃபாக வச்சுக்கலாம். அதெல்லாம் ஒன்ஸ் படித்து பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு அப்டேட் பண்ணணும்னு கொடுத்தாங்கன்னா அது நம்ம கிளிக் டு சப்மிட் கொடுத்து அதில் கேட்குற ப்ரூஃபெல்லாம் அப்டேட் கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்து அப்டேட் ஆயிரும். அந்த ப்ரூஃப் எல்லாமே முக்கியமாக 2 MBயில் தான் இருக்கணும், 2 MBக்குள்ளே தான் இருக்கணும். அதை செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.